வணக்கத்துடன் இது விவாதிப்போம் பகுதி. இந்த பகுதியிலே பல விடயங்களை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். பல செய்திகளை குறித்து நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த விவாதிப்போம் பகுதியில் அறிவியல் சார்ந்து அல்லது அரசியல் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன். சில நேரங்களில் சினிமா சார்ந்த பதிவுகளையும் பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன். நேற்று நமக்கு ஒரு நண்பர் ஐயா ஒருவர் நம்மோடு தொலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தார். அவர் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளில் சென்று தங்கி வேலை செய்து ஒரு மருத்துவமனையில் வேலை செய்து தன்னுடைய வாழ்வியலை அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். பல விடயங்களை குறித்து பேசிக்கொண்டிருந்த பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய சினிமா சார்ந்த விடயங்களை குறித்த கருத்துக்களை அவர் பதிவிட்டார். அவருடைய காலகட்டத்தில் இலங்கையில் இருந்த சினிமா சார்ந்த விடயங்கள் எப்படி இருந்தது என்பதை குறித்த பதிவுகளை அவர் பதிவிட்டார். அப்படி பதிவிடுகின்ற பொழுது அப்பொழுது ஆளுமைகளாக இருந்த எம்ஜிஆர், சிவாஜி, இந்த இரண்டு பேரை மையப்படுத்தியும் அவர்களுடைய திரைப்படங்கள் அங்கு வெளியிட்டு எவ்வளவு வெற்றி சாதனைகளை புரிந்திருக்கிறது என்கின்ற விடயங்களை குறித்தும் அவர் பதிவிட்டார். அப்படி பதிவிட்ட பொழுது அதை கேட்கின்ற பொழுது மனதிற்குள்ளே ஒரு மகிழ்ச்சி வந்தது. காரணம், அவர் குறிப்பிட்ட சில விடயங்கள் அந்த கடந்த காலங்களில் எப்படி திரையரங்கு இருந்தது, அங்கு மக்கள் எப்படி திரைப்படங்களை பார்த்தார்கள் போன்ற பல விடயங்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு களமாக அது இருந்தது. எனவே அது சார்ந்த செய்திகளை அவரிடம் பெற்றுக்கொண்டேன். எனவே அது சார்ந்த ஒரு கருத்துக்களை பதிவிடுவது அந்த காலத்தை நினைவுபடுத்துவதற்கு சமமாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில்தான் இந்த விவாதிப்போம் பகுதியில் அது சார்ந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வருகின்றேன். எல்லா இடத்திலுமே அந்த காலகட்டத்தில் சிவாஜி, எம்ஜிஆர் படங்கள் என்றால் ஒரு பெரும் கூட்டம் கூடும். அதற்கு பல களங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் அது திரண்டிருந்த நிலைகளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ரசிகர்கள் திரண்டு அவர்கள் பெருகியிருந்த அந்த நிலைகளை குறித்தெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம். குறிப்பாக ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் நடந்த சம்பவங்கள் என்று சொல்லக்கூடிய சில விடயங்களை நான் அறிந்திருக்கின்றேன். ஒரு குறிப்பிட்ட இடங்களில் ஒரு குறிப்பிட்ட நடிகருடைய பெயரை போட்டு இந்த ஏரியா இந்த நடிகருடைய ஏரியா, எனவே இங்கு உள்ளே யாரும் நுழையாதீர்கள் என்கின்ற கருத்தாக்கங்கள் சார்ந்த பலகைகள் ஊரின் எல்லைப் பகுதியில் தொங்கிக் கொண்டு இருந்தது என்பதை சினிமா சார்ந்த விடயங்கள் பதிவு செய்கின்றது. இது நாம் பல கட்டங்களிலே பார்க்க முடிகின்றது. இலங்கையில் இது எப்படி இருந்தது என்பதுதான் கேள்வி. இலங்கையை பொறுத்தமட்டில் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் ஆதரவாக இருந்தார்கள். அதாவது எப்பொழுதுமே எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படம் என்றால் கீழில் இருந்து தான் அந்த ரசிகர்கள் உள்ளே திரையரங்குக்குள் நுழைந்து திரையரங்கை நிரப்புவதற்கு முயற்சி செய்வார்கள். முதலில் தரை டிக்கெட் நிரம்பும், அதன் பின்பு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இருக்கைகள் நிரம்பும், அதன் பின்பு அடுத்த கட்டத்தில் இருக்கைகள் நிரம்பும், கடைசியாக முதல் வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த இருக்கைகள் நிரம்பும் என்பதுதான் சூத்திரம். இது எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஒன்று. அதுதான் இலங்கையிலும் இருந்தது என்பது அந்த ஐயா அவர்கள் நமக்கு சொன்ன பதிவு. நாம் சிவாஜி அவர்களை மையப்படுத்தி பல நூல்களை எழுதியிருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் சார்ந்த கருத்துகளில் ஏதாவது ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வேட்கையோடு அது சார்ந்த கருத்துகளில் என்ன இருக்கிறது என்பதை தேடி அவரிடம் கேள்விகளை வைத்தோம். அப்படி கேள்விகளை வைக்கின்ற பொழுது அவர் வசந்த மாளிகை திரைப்படத்தை குறித்து சில செய்திகளை குறிப்பிட்டார். அந்த செய்திகளை அவர் குறிப்பிட்ட பொழுது அதில் ஒரு துயர சம்பவத்தையும் குறிப்பிட்டார். அதாவது வசந்த மாளிகை திரைப்படம் ஒன்று அன்றைய காலகட்டத்தில் காதலர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக அது இருந்தது. காதலர்களுடைய வேத புத்தகம் என்றால் வசந்த மாளிகை திரைப்படத்தை தான் சொல்ல முடியும் என்பதுதான் அவருடைய பதிவு. அதாவது காலையிலே நாங்கள் உள்ளே சென்றால், திரையரங்குக்கு சென்றால் அன்று எத்தனை காட்சிகள் இருக்கிறதோ அத்தனை காட்சிகளையும் நாங்கள் பார்த்துவிட்டு வெளியே வருவோம். இதுதான் மரபு. அந்த திரைப்படம் முதலாக வெளிவந்த பொழுது ஒரு சில நாட்கள் சிவாஜி அவர்கள் இறுதியிலே இறந்து விடுவதாக காட்சி அமைக்கப்பட்டிருந்ததாக ஒரு செய்தி உண்டு. ஆனால் அதை ரசிகர்கள் ஒத்துக்கொள்ளாததனால் சிவாஜி அவர்கள் உயிர் பெற்று மீண்டும் அந்த காதல் ஜோடி இணைந்ததாக இரண்டாவது காட்டினார்கள், கிளைமாக்ஸை மாற்றினார்கள் என்கின்ற ஒரு செய்தி பரவலாகவே பேசப்படுவது உண்டு. ஆனால் எங்கள் இலங்கையிலும் அதுபோன்ற சில செய்திகள் உண்டு. ஆனால் ஒரு துயர சம்பவம் என்று எதை குறிப்பிடுகிறேன் என்றால், என்னுடைய உறவுக்கார இளைஞன் ஒருவன் இருந்தான். அவன் ஒரு பெண்ணை ரொம்பவும் மனப்பூர்வமாக காதலித்து கொண்டிருந்தான். இவர்கள் இருவரும் தான் திருமணம் செய்ய போகிறார்கள் என்கின்ற எண்ணம் எல்லோர் மனதிலுமே இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த பெண் ஏதோ ஒரு இதில் அவரை பிரிந்து விட்டு செல்லக்கூடிய ஒரு முடிவை எடுத்து விடுகிறார். இதனால் வேதனையுற்ற அந்த இளைஞன் யாரிடமும் பேசுவது கிடையாது.
தான் உண்டு தன் வேலை உண்டு என்றே பயணித்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் அவன் மிகவும் மனநொந்து இருந்த சூழலில்தான் வசந்த மாளிகை திரைப்படம் வருகின்றது. இந்த வசந்த மாளிகை திரைப்படத்தை அவன் தினமும் போய் பார்ப்பதையே வாடிக்கையாக வைத்து கொண்டான். சுமார் 25 முறைக்கு மேல் அந்த திரைப்படத்தை பார்த்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் தன் காதல் நிறைவேறவில்லை என்பதை மையப்படுத்தி அவன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டான் என்கின்ற பதிவை அவர் குறிப்பிட்டார். அப்படி குறிப்பிட்ட பொழுது அவர் ஒன்றை சொன்னார். இந்த காதல் எத்தனை பேருடைய உயிர்களை அப்பொழுது பறித்திருக்கிறது என்பது தெரியுமா என்று கேட்டார். நம்மால் அதை குறித்து அறிந்து கொள்ள முடியவில்லை. இன்றைய காதல் போல் அல்ல அன்றைய காதல். அன்று காதலுக்காக உயிர் தியாகம் செய்தவர்களுடைய பட்டியல் ஏராளம். இன்று வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் என்கின்ற தத்துவத்தை இளைஞர்கள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இன்று காதல் வலுவடையாமல் போய்விட்டது. அதுபோல அன்றைய காதலில் இருந்த சுகம் இன்று இல்லாமல் போய்விட்டது என்கின்ற கருத்துக்களை அவர் பதிவிட்டார். நான் கேட்டேன், இந்த நிகழ்வு ஒருபுறம் இருக்கட்டும், வசந்த மாளிகை திரைப்படத்தின் வெற்றியை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்கின்ற பொழுது, வசந்த மாளிகை திரைப்படம் எங்களுடைய யாழ்ப்பாணம் பகுதியிலே 2 திரையரங்குகளில் திரையிடப்பட்டது. ஒரு திரையரங்குகளில் முதலில் காட்சி ஓடும். அது காட்சி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் 2வது திரையரங்கு தயாராகி கொண்டிருக்கும். இங்கிருந்து அந்த திரைப்பட சுருள், ஒரு சுருள் முடிந்தவுடன் அந்த சுருளை வாகனத்தில் அந்த திரையரங்குக்கு அனுப்புவார்கள். அந்த திரையரங்கத்தில் முதல் சுருள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இங்கு 2வது சுருள் ஓடிக்கொண்டிருக்கும். இப்படி அந்த மாற்று முறையில் அந்த திரைப்படத்தை ஓட்டிக்கொண்டிருந்தார்கள். சுமார் 1.5 வருடத்திற்கு மேல் அந்த திரைப்படம் ஓடி ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. இலங்கை வரலாற்று களத்தில் சிவாஜி அவர்களுக்கு கிட்டிய பாராட்டு, சிவாஜி அவர்களுடைய படங்கள் செய்த சாதனைகள், சிவாஜி அவர்களுடைய படங்களுக்கு மக்களிடம் இருந்த செல்வாக்கு இதற்கு முன்பும் இதற்கு பின்பும் எந்த நடிகர்களுக்கும் இல்லை என்பதுதான் நான் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று என்று குறிப்பிட்டார். எம்ஜிஆர் அவர்களை வசூல் சக்கரவர்த்தி என்று அடையாளப்படுத்தி கொண்டால் கூட சிவாஜி அவர்களுடைய திரைப்படம் நடிப்பின் காரணமாக எழுப்பியிருந்த தாக்கத்தை ஒரு ஜனரஞ்சக படங்களாக திகழ்ந்து கொண்டிருந்த எம்ஜிஆர் அவர்களுடைய படங்கள் இலங்கையில் ஏற்படுத்தவில்லை என்பது பதிவு. ஆனால் இலங்கையில் எம்ஜிஆர் படங்கள் வெற்றிகளாக ஓடிய படங்கள் பல உண்டு என்பதும் மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. ஆனால் இன்றும் வரலாறு பேசுகின்ற களங்களாக சிவாஜி படங்கள் விளங்கி கொண்டு இருந்தன என்பது புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அந்த திரையரங்குகள் இப்பொழுது செயல்பாடற்ற தன்மைகளே இருக்கக்கூடிய நிலைமைகள் நாம் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு கண்ணீர் தான் வருகின்றது. இனி அந்த காலம் எங்களுக்கு வருமா என்பது கேள்விக்குறிதான். அப்படி வந்தால் அதுதான் எங்களுக்கு சிறப்பு என்று அவர் குறிப்பிட்டார். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் இன்பா.